ஹலோ गाइस இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பார்த்துட்டு இருக்க மாதிரியான ஒரு சூப்பரான வேற லெவலான வீடியோ எடிட்டிங் உங்களோட போட்டோவை இல்ல உங்களுக்கு பிடிச்சவங்களோட போட்டோவை யூஸ் பண்ணி எப்படி ரொம்ப சிம்பிளான மெத்தட்ல ஒரு சூப்பரான வீடியோவை எடிட் பண்றது அப்படினு சொல்லிட்டு இந்த வீடியோல பார்க்கலாம். வீடியோ எடிட் பண்றதுல ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படினா கீழ டிஸ்கிரிப்ஷன்ல நம்ம சேனலோட Instagram பேஜ் அண்ட் Telegram குரூப்போட லிங்க் இருக்கு. அதுல வந்து எனக்கு மெசேஜ் பண்ணீங்க அப்படினா நான் உங்களுக்கு டவுட்ஸை கிளியர் பண்றேன். அதே மாதிரி நம்ம புது போட்டோ எடிட்டிங் சேனலோட லிங்க் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அதை கிளிக் பண்ணி போய் சேனலை செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சு அப்படினா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த வீடியோ எடிட் பண்ண நமக்கு Alight Motion ஆப் தேவைப்படும். Alight Motionோட ப்ரோ வெர்ஷன் லிங்க் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அதை கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டு ஆப்பை ஓபன் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த வீடியோ எடிட் பண்ண தேவையான பீட் மார்க் அண்ட் ஷேக் எஃபெக்ட்டோட லிங்க் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அதை கிளிக் பண்ணி Alight Motion ஆப்ல இம்போர்ட் பண்ணிக்கோங்க. அப்படி உங்களுக்கு இம்போர்ட் பண்ண தெரியல அப்படினா கீழ டிஸ்கிரிப்ஷன்ல செகண்ட் லிங்க் how to import beat mark and shake effect னு ஒரு வீடியோட லிங்க் இருக்கும். அந்த வீடியோவை பார்த்து உங்களோட பீட் மார்க் அண்ட் ஷேக் எஃபெக்ட்டை Alight Motion ஆப்ல இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இம்போர்ட் பண்ணதுக்கு அப்புறமா இங்க கீழ ப்ராஜெக்ட்ஸ்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்க அப்படினா நீங்க இம்போர்ட் பண்ண அந்த ரெண்டு ப்ராஜெக்ட்ஸும் இங்க இருக்கும். இப்போ வீடியோ எப்படி எடிட் பண்றது அப்படினு சொல்லிட்டு பார்க்கலாம். அது கீழ ப்ளஸ் ஐகானை கிளிக் பண்ணிட்டு இங்க செகண்ட் 9:16 ஆஸ்பெக்ட் ரேஷியோ சூஸ் பண்ணிட்டு கீழ கிரியேட் ப்ராஜெக்ட் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, கிளிக் பண்ணிட்டு இப்போ கீழ ப்ளஸ் ஐகானை கிளிக் பண்ணிட்டு இங்க மீடியா செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு இங்க ஆல்ன்றதை சூஸ் பண்ணிட்டு இதுல எந்த ஃபோல்டர்ல உங்களோட போட்டோ இருக்கோ அந்த ஃபோல்டரை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, சூஸ் பண்ணிட்டு இதுல உங்களோட ஒரு போட்டோவை சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ண உடனே இந்த மாதிரி வரும். இதை ஃபுல் ஸ்கிரீன்ல செட் பண்ணா மேல 3 டாட்டை கிளிக் பண்ணிட்டு இங்க ஃபில் கம்போசிஷன் ஏரியா கிளிக் பண்ணீங்க அப்படினா அந்த மாதிரி ஃபுல் ஸ்கிரீன்ல செட் ஆயிரும். செட் ஆனதுக்கு அப்புறமா உங்களோட போட்டோவை இன்னும் ஜூம் பண்ணணும் அப்படினா உங்க போட்டோ மேல ரெண்டு விரல வச்சு நார்மலா ஜூம் பண்ற மாதிரி ஜூம் பண்ணீங்க அப்படினா ஜூம் ஆகும். சோ கரெக்ட்டா இந்த மாதிரி ஜூம் பண்ணி ஃப்ரேமுக்கு சென்டர்ல வந்து செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு இப்போ பேக் வந்து மேல உள்ள ஏரோவை கிளிக் பண்ணீங்க அப்படினா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். இதுல கரண்ட் ஃப்ரேம் as PNGன்றதை சூஸ் பண்ணிட்டு கீழ எக்ஸ்போர்ட்ன்றதை கிளிக் பண்ணிட்டு ஒரு செகண்ட் வெயிட் பண்ணீங்க அப்படினா உங்களுக்கு கீழ சேவ்னு வரும். ஓகே, இப்போ இந்த சேவ்ன்றதை கிளிக் பண்ணிட்டு இப்போ கீழ க்ளோஸ்ன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இப்போ இந்த போட்டோ கிளிக் பண்ணிட்டு மேல டெலீட் பண்றதுக்கான ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி டெலீட் பண்றங்க. டெலீட் பண்ணிட்டு சோ டோட்டலா பாத்தீங்க அப்படினா 3 போட்டோ வந்து இந்த மாதிரி எக்ஸ்போர்ட் பண்ணி சேவ் பண்ணும். சோ ஒரு போட்டோ நான் இந்த மாதிரி எக்ஸ்போர்ட் பண்ணி சேவ் பண்ணிட்டேன். சோ இதே மாதிரி பாத்தீங்க அப்படினா இன்னும் 2 போட்டோ வந்து எக்ஸ்போர்ட் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் 3 போட்டோ வந்து எக்ஸ்போர்ட் பண்ணி சேவ் பண்ணிட்டேன். சேவ் பண்ணிட்டு இப்போ கீழ க்ளோஸ்ன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இப்போ பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு இப்போ பீட் மார்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு பீட் மார்க் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ஓகே, இப்போ இதில் எப்படி உங்களோட ஃபோட்டோஸ் ஆட் பண்ணி ரொம்ப சிம்பிளான மெத்தடில் வீடியோ எடிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு கீழே பேக்ரவுண்ட் இமேஜ்னு ஒரு க்ரீன் கலர் லேயர் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு இங்கே கீழே கலர் அண்ட் ஃபில் ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிட்டு இங்கே ஸ்டார் மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே மேலே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வேறு ஏதாச்சும் ஃபோல்டரில் இருந்துச்சு அப்படின்னா அதை கிளிக் பண்ணிட்டு இங்க ஆல்ன்ற ஃபோல்டரை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ண உடனே நம்ம லாஸ்ட்டாக எக்ஸ்போர்ட் பண்ணி சேவ் பண்ண அந்த 3 ஃபோட்டோவும் இங்கே இருக்கும். ஸோ அதில் ஒரு ஃபோட்டோ சூஸ் பண்ணிட்டு மேலே ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஃபோட்டோ அந்த லேயரில் ஆட் ஆயிரும். இப்போ வந்துட்டு பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா மேலே ஒரு ஆரஞ்சு கலர் லேயர் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு இங்கே கீழே எடிட் குரூப் வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்க அப்படின்னா இதில் 4 லேயர் இருக்கும். ஸோ இந்த 4 லேயர்லையும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம முன்னே ஆட் பண்ணோம் பார்த்தீங்களா ஒரு ஃபோட்டோ, அதே ஃபோட்டோவை தான் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு அந்த லேயரை கிளிக் பண்ணிட்டு கீழே கலர் அண்ட் ஃபில் ஆப்ஷனை சூஸ் பண்ணிட்டு இந்த ஸ்டார் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு அதே ஃபோட்டோ சூஸ் பண்ணிட்டு மேலே ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த லேயரில் ஃபோட்டோ வந்துட்டு ஆட் ஆயிரும். இப்போ பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு சேம் அதே மாதிரி மேலே உள்ள 3 லேயர்லையும் ஸோ இதே ஃபோட்டோ வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் அந்த 4 லேயர்லையும் ஒரே ஃபோட்டோ வந்துட்டு ஆட் பண்ணிட்டேன். இப்போ ஆட் பண்ணிவிட்டு பேக் வந்துடுறேன். பேக் வந்துட்டு இப்போ அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா அடுத்து உங்களுக்கு இமேஜ்னு சொல்லிட்டு இங்கே க்ரீன் கலர் ஒரு லேயர் இருக்கும். அந்த லேயரை கிளிக் பண்ணிவிட்டு சேம் கலர் அண்ட் ஃபில் ஆப்ஷனை சூஸ் பண்ணிவிட்டு கீழே அந்த ஸ்டார் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து ஃபோட்டோவை சூஸ் பண்ணிவிட்டு மேலே ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த லேயரில் ஃபோட்டோ வந்துட்டு ஆட் ஆயிரும். ஸோ மறுபடியும் பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா அடுத்து இன்னொரு க்ரீன் கலர் லேயர் இருக்கும். ஸோ அதையும் கிளிக் பண்ணிவிட்டு இந்த கலர் அண்ட் ஃபில் ஆப்ஷனை சூஸ் பண்ணிவிட்டு இந்த ஸ்டார் ஆப்ஷனை சூஸ் பண்ணிவிட்டு ஸோ தேர்டாக இருக்க ஃபோட்டோ சூஸ் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா மேலே ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ அந்த லேயரில் ஃபோட்டோ வந்துட்டு ஆட் ஆயிரும். அவ்வளோதான். இப்போ வந்துட்டு பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு இப்போ மேலே உள்ள லேயரை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அது 8.19 செகண்டில் ஃபஸ்ட் பீட் மார்க் கிட்ட வந்துடும். இப்போ அந்த பீட் மார்க்லாம் நம்மளோட ஃபோட்டோஸ் ஆட் பண்ணோம். அது கீழே ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு மீடியா செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு இங்கே ஆல்ன்றதை கிளிக் பண்ணிட்டு இதில் எந்த ஃபோல்டரில் உங்களோட ஃபோட்டோ இருக்கோ அந்த ஃபோல்டரை வந்துட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து உங்களோட ஃபோட்டோவை சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, சூஸ் பண்ணிட்டு இப்போ மேலே 3 டாட்டை கிளிக் பண்ணிட்டு ஃபில் கம்போசிஷன் ஏரியா கொடுத்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி ஃபுல் ஸ்க்ரீனில் செட் ஆயிரும். செட் ஆனதுக்கு அப்புறமா உங்களோட ஃபோட்டோ இன்னும் ஜூம் பண்ணணும் அப்படின்னா உங்கள் ஃபோட்டோ மேலே 2 விரல வச்சு இந்த மாதிரி ஜூம் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக அந்த மாதிரி ஃப்ரேமுக்கு சென்டரில் செட் பண்ணிவிட்டு இப்போ மேலே உள்ள ஏரோவை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அது அடுத்த பீட் மார்க்கெட் வந்துடும். இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிற இமேஜை கிராப் பண்ண கீழே கிராப் ஆப்ஷனை கிளிக் பண்ணி கிராப் பண்ணிக்கோங்க. கிராப் பண்ணிட்டு பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு சேம் இதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் வரைக்கும் உள்ள எல்லா பீட் மார்க்லையும் உங்களோட ஃபோட்டோஸை ஆட் பண்ணிக்கோங்க.
ஓகே, இப்போ நான் எல்லா பீட் மார்க்லையும் ஃபோட்டோஸ் வந்துட்டு ஆட் பண்ணிவிட்டு இப்போ இந்த ஆட் பண்ண ஃபோட்டோஸ்க்கு ஷேக் எஃபெக்ட்டை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணணும். அதுக்கு மேலே பேக் வரதுக்கான ஆப்ஷனை கிளிக் பண்ணி பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு இப்போ ஷேக் எஃபெக்ட்டை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இதில் ஒரு ஃபோட்டோக்கு வந்துட்டு ஷேக் எஃபெக்ட் கொடுத்துருப்பேன். அந்த ஃபோட்டோவை கிளிக் பண்ணிவிட்டு எஃபெக்ட்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு 3 டாட் கிளிக் பண்ணிவிட்டு காப்பி எஃபெக்ட்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு மறுபடியும் பீட் மார்க்காகவே கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இப்போ மேலே உள்ள ஏரோவை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அது ஃபஸ்ட் பீட் மார்க்கிட்ட வந்துடும். ஸோ இந்த ஒரு எஃபெக்ட்டை தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆட் பண்ண எல்லா ஃபோட்டோஸ்க்கும் பேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஃபோட்டோ கிளிக் பண்ணிவிட்டு எஃபெக்ட்ஸ் கிளிக் பண்ணிட்டு 3 டாட் கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட் எஃபெக்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு சேம் இதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா எல்லா ஃபோட்டோஸ்க்கும் இந்த எஃபெக்டாகவே பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் லாஸ்ட் வரைக்கும் எல்லா ஃபோட்டோஸ்க்கும் எஃபெக்ட்டை வந்துட்டு பேஸ்ட் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு மறுபடியும் ஷேக் எஃபெக்டாகவே கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே மேலே வந்துட்டு உங்களுக்கு 2 லேயர் இருக்கும். ஸோ அதாவது கலர் எஃபெக்ட் லேயர் இருக்கும். அதுக்கு நேராக இந்த இடத்துல லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு கீழே உள்ள லேயரும் கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே லேயர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே காப்பி 2 லேயர்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் பீட் மார்க்காகவே கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இங்கே மேலே உள்ள லேயரை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே பேஸ்ட் 2 லேயர்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா போதும். ஸோ இந்த எஃபெக்ட் வந்துட்டு உங்களுக்கு ஆட் ஆயிரும். ஸோ அவ்வளோதான். இப்போ வீடியோ எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு மேலே உள்ள ஏரோ ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வீடியோக்கு சைடில் ஒரு சின்ன ஏரோ இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே எக்ஸ்போர்ட் ரெசல்யூஷனை 720 பிக்சலில் செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு கீழே எக்ஸ்போர்ட்ன்றதை கிளிக் பண்ணி உங்களோட வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா வீடியோக்கு லைக் பண்ணிட்டு இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. அதே மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ மீண்டும் ஒரு அடுத்த நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் செவனஸ் வெற்றி.